மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கூட்டத்தில் இருந்தும் தனியாகவே இருந்த ஒரு அனுபவங்கள் உடைய மனதிற்குள் தாங்க இன்னும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களை சுற்றி எத்தனை நபர்கள் இருந்தாலும் உடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு இடத்திற்கு போயிட்டு யாரேனும் சின்ன சின்ன ஒரு வார்த்தைகளையோ ஏதேனும் ஒரு செயல்களையோ கூட செய்தால் கூட அதை நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே, ஏதோ நம்மளை ஒதுக்குவது போல தோன்றுகிறது, அவர்கள் ஒதுக்குவதற்கு முன்பாக நம்மளை ஒதுங்கி விடலாம் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்டு நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடிக்கொண்டு இருந்த நாட்கள் இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தனிமையாக இருப்பது வேறு, நீங்கள் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கலாம், குடும்ப விழாக்களில் கூட நீங்கள் சிரித்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். நண்பர்களுடன் கூட நீங்கள் நேரத்தை கூட செலவிட்டிருக்கலாம், ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த வெறுமைகளை யாரும் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டு உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஒரு சில விஷயங்களில் ஒதுக்குவது, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பது போன்ற செயல்களில் இன்னும் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். கூட்டத்திற்குள் இருந்தும் உங்களுடைய மனம் மட்டும் யாரோ ஒருவரை தேடிக்கொண்டே போன ஒரு அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் இதுவரைக்கும் எல்லாரிடமும் பேசுவீர்கள், ஆனால் யாரும் உங்களை முழுமையாக கேட்கவில்லை என்று தோன்றிய ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. பல முறைகள் என்னுடைய மனதை ஒருவராவது புரிந்து கொண்டால் போதும் என்று நீங்கள் நினைத்த ஒரு நாட்கள் கூட நிச்சயமாகவே வந்திருக்கும். ஏனென்றால் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், எல்லாரும் என்னை ஏன் ஒதுக்குகிறார்களா அல்லது ஒதுக்குவது போல எனக்குள்ள தோன்றுகிறதா என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவித்து போயிருக்கும் உங்களுடைய மனநிலைமைகள். இப்படி ஏற்பட்ட கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாமல் நீங்கள் தவித்து போன நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது மனதிற்குள் நடந்த ஒரு மகாபாரத யுத்தமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய புத்தி கூர்மையானது தான், ஆனாலும் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் இந்த வழியில் செல்வதா அல்லது அந்த வழியில் செல்வதா என்று ஒரு சரியான ஒரு முடிவை தடுக்க முடியாமல் நீங்கள் தவித்த தவிப்பு அசாத்தியமான ஒரு செயலில் உங்களை போய் விட்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணி கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே கூற வேண்டும். அதேபோல் உங்களுடைய படிப்பு, வேலை, பிசினஸ் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு அதை எப்படி தேர்ந்தெடுப்பது, எந்த முறையில் தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு நன்றாக இருக்கும் என்று எதுவுமே தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். மனதில் 1000 எண்ணங்கள் ஒரே நேரத்தில் ஓடுவதால் எதை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு பயம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு கஷ்டம் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாகவே இருக்கு. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதின் நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நன்மைகள் எப்படி நடக்கும், எப்படியெல்லாம் அது மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் முதலில் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகள் அந்த நபர்களின் மூலம் நிச்சயமாகவே கிடைக்கும். அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் எந்த ஒரு விஷயத்தில் என்ன செய்தால் நன்மைகள் பிறக்கும் என்பதையும் உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே தேடி கொடுப்பார்கள்.
பிள்ளைகளுக்கான சுபகாரியத்திற்கான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்படும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் வந்துவிடும். தாய் வழி உறவுகளுடன் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நண்பர்கள் வட்டத்தில் சில புரிதல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வியாபார பயணங்களால் லாபங்கள் என்பது மேம்படும். மறைமுகமான விமர்சனங்கள் படிப்படியாகவே குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பயணங்கள் மூலம் நல்ல அனுபவங்களும் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் வந்துவிடும். திசையெங்கும் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மிதுனம் ராசியான உங்களுக்கு பயணங்கள் என்பது எப்போதுமே பிடித்த விஷயம்தான். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உத்தியோகம் அல்லது தொழில் நிமித்தமாக நீங்கள் செல்லக்கூடிய வெளிவட்டார பயணங்களும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய பிசினஸ் டீல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். லாபகரமான ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாக போகிறது. இந்த பயணங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபத்தை மட்டுமின்றி உலக அனுபவத்தையும் புதிய சிந்தனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்து உங்களின் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும் என்பதையும் நீங்கள் தான் இனிமேல் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதின் நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகள் அந்த நபர்களின் மூலம் நிச்சயமாகவே கிடைக்கும். அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் எந்த ஒரு விஷயத்தில் என்ன செய்தால் நன்மைகள் பிறக்கும் என்பதையும் உங்களுக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே தேடி கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்கான சுபகாரியத்திற்கான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்படும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் வந்துவிடும். தாய் வழி உறவுகளுடன் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நண்பர்கள் வட்டத்தில் சில புரிதல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வியாபார பயணங்களால் லாபங்கள் என்பது மேம்படும். மறைமுகமான விமர்சனங்கள் படிப்படியாகவே குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பயணங்கள் மூலம் நல்ல அனுபவங்களும் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் வந்துவிடும். திசையெங்கும் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மிதுனம் ராசியான உங்களுக்கு பயணங்கள் என்பது எப்போதுமே பிடித்த விஷயம்தான். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உத்தியோகம் அல்லது தொழில் நிமித்தமாக நீங்கள் செல்லக்கூடிய வெளிவட்டார பயணங்களும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய பிசினஸ் டீல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள